Hi friends, 5:08 p.m. இன்னைக்கு டேட் 6 மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptation, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வரை. அகாசியாவின் தாயாகிய அத்தேலியாள் தன் குமாரன் இறந்து போனதைக் கண்டபொழுது எழும்பி ராஜ வம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணினான். And when the Athaliah, the mothers of the Azazah, show that son was dead, she rise and destroy all the sea royally. வசனம் 2. யோய்ராம் என்னும் ராஜாவின் குமாரத்தியும் அகசியாவின் சகோதரனும் ஆகிய எசேபாள் கொலை கொண்டு போகிற ராஜகுமாரரின் நடுவில் இருக்கிற அகசியாவின் மகனாகிய யோவாசை களவாய் எடுத்தாள். அவன் கொல்லப்படாதபடி அவனையும் அவன் தாதியையும் அத்தேலியாவுக்கு தெரியாமல் பள்ளி அறையிலேயே ஒளித்து வைத்தார்கள். But the Josabah, his daughter of the king, and Joram, sister of the Ahazah, took the Joshua, the sons of the Ahazah, and stole him from among this king's sons which were slain. And they hid them, even him and his son nursery, in the bedchamber for the Athaliah, so that he was not slain. வசனம் 3. அவளுடனே கூட அவன் 6 வருஷம் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தேலியாள் தேசத்தின் மேலே ராஜ்யபாரம் பண்ணினாள். And he was with her and ate in this house of the Lord 6 years, and Athaliah did regain over this land. வசனம் 4. 7 வருஷத்திலே யோய்தா 100 பேருக்கு அதிபதிகளையும் தலைவர்களையும் காவலர்களையும் அழைப்பித்து அவர்களை தனி இடத்திலேயே கர்த்தருடைய ஆலயத்திலேயே பேர் சொல்லி அவர்களுடனே உடன்படிக்கை பண்ணி அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே ஆணை விடுவித்து கொண்டு அவர்களுக்கு ராஜாவின் குமாரனையும் காண்பித்து, am the 7th year, and Joiada sent and affected these rulers over the underdons with these captains and the agree, and forgot them to him into this house of the Lord, and made a covenant with them, and took and the author of them in the house of the Lord, and swayed them and the king's son. வசனம் 5. அவர்களை நோக்கி, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், ஓய்வு நாளிலே முறைப்படியே அங்கே வருகிற உங்களால் 1/3 பங்கு ராஜாவின் அரண்மனை காவல் காக்க வேண்டும். And he commanded them and saying this,
is the things that he shall do, and third part of the year that enter in the Sabbath shall even be keeper of this watch of the king's house. வசனம் 6. மூன்றில் ஒரு பங்கு சூர் என்னும் வாசலிலும் மூன்றில் ஒரு பங்கு காவலின் பிறகே இருக்கிற வாசலிலும் இருந்து ஆலய காவல பத்திரமாய் காக்க வேண்டும். And the third part of all shall be that a gate of this year, and the third part the gate behind the greater, so shall keep the watch of the house, that it be not unbroken down. வசனமேல் அப்படியே ஓய்வு நாளிலே முறைப்படியே உங்களில் 2 பங்கு பேர் ராஜாவினிடத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை காவல் காக்க வேண்டும். And 2 part of all you that do for and the Sabbath, even they shall keep the watch of the house of the Lord and about the king. வசனம் 8. நீங்கள் அவரவர் தங்கள் ஆயுதங்களையும் கையிலே பிடித்தவர்களாய் ராஜாவையை சுற்றிலும் வரிசையாக நின்று கொண்டு இருக்க வேண்டும். வரிசைகளுக்குள்ளே புகுந்து வருகிறவன் கொலை செய்யப்பட கடவன். ராஜா வெளியே போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் நீங்கள் அவருடனே இருங்கள் என்றான். And he shall encompass the king's son around about the every man with these and weapons in these hands, and he that cometh within there and regain, let him be unshaken, and be with these kings as he and go here out and as he cometh in. வசனம் 9. ஆசாரியனாகிய யோய்தா கட்டளையிட்டபடியெல்லாம் 100 பேருக்கு அதிபதிகளையும் செய்து அவர்கள் ஓய்வு நாளிலே முறைப்படி வருகிறவர்களும் முறைப்படி போகிறவர்களும் ஆகிய தங்கள் மனுஷர்களையே கூட்டிக் கொண்டு ஆசாரியர்களாகிய யோய்தாவின் இடத்திலே வந்தார்கள். And the captain over the 100 did according to all things that and Judah this priest commandments, and they took every man this man that were to come in and the Sabbath with them, and that should go out and the Sabbath and come to the Judah the priest. வசனம் 10. ஆசாரியன் கர்த்தரின் ஆலயத்திலே தாவீதின் ராஜாவே வைத்திருந்த ஈட்டிகளையும் கேடகங்களையும் 100 பேருக்கு அதிபதிகளிடத்திலேயே கொடுத்தான். And to these captains over 100 and did this priest give the kings and David's suppers and shoulders that were in this temple of the Lord. வசனம் 11. காவலர்கள் அவர்கள் தங்கள் ஆயுதங்களையும் பிடித்தவர்களாய் ஆலயத்திலே வலது பக்கமும் தொடங்கி அதன் இடது பக்கம் மட்டும் பலிபீடத்திற்கு எதிராகவும் ஆலயத்திற்கு எதிராகவும் ராஜாவை சுற்றிலும் நின்றார்கள். And the ground stood and every man and with these and weapons in these hands around about the kings for this right corner of the temple to the left corner of the temple along by the altar and the temple. வசனம் 12. அப்பொழுது அவன் ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்த கிரீடத்தை அவன் மேலே வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்தான். அப்படியே அவன் ராஜாவாகி அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்று சொல்லி கை கட்டினார்கள். And he uncovered the king's son and put the crown upon him and gave him the testimony, and they made him and king and anointed him, and they clapped their hands and said, God save this king. வசனம் 13. ஓடி வருகிற ஜனங்கள் செய்த ஆரவாரத்தை அத்தேலியாள் கேட்டபொழுது அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஜனங்களிடத்திலே வந்து, and when Athaliah heard this noise of the ground and of this people, and come to these people in this temple of the Lord. வசனம் 14. இதோ ராஜா முறைமையின்படியே துணைண்டையிலேயே நிற்கிறதையும்
ராஜாவின் அண்டையில் நிற்கிற பிரபுக்களையும் எக்காலம் மோதுகிறவர்களையும் தேசத்து ஜனங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டு எக்காலம் மோதுகிறதையும் கண்டவுடனே அத்தேலியாள் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு துரோகம் துரோகம் என்று கூவினாள். And when she looked, behold, the king stood by this pillar, as the manner was, and the prince and the trumpets by the king. And all the people of the land rejoiced and this blow with the trumpets, and Athaliah ran cloths and cried, Transon, Transon. வசனம் 15. ஆசாரியனாகிய யோய்தா இராணுவ தலைவனாகிய 100 பேருக்கு அதிபதிகளானவர்களுக்கு கட்டளையிட்டு, அவைகளையே வரிசைகளுக்கு புறம்பே கொண்டு போங்கள், இவைகளையே பின்பற்றுகிறவனை பட்டயத்தாலேயே வெட்டி போடுங்கள் என்றான். கர்த்தருடைய ஆலயத்தில் அவனை கொல்லலாகாது என்று ஆசாரியன் சொல்லி இருந்தான். But Jehoiada this priest and commandman and captain of the 100, the officers of the host, and said unto them, and have ear and foot without the rangers, and him that and follow with your kill and with this sword. For these and priest have said, and let the ear not and be slain in the house of the Lord. வசனம் 16. அவர்கள் அவர்களுக்கு இடம் உண்டாக்கின பொழுது ராஜாவின் அரண்மனைக்குள் குதிரைகள் பிரவேசிக்கிற வழியிலே அவள் போகையில் அவளை கொன்று போட்டார்கள். And they laid on hands and ear, and she went by this way by the watch, and this horse come into the king's house, and there was and she slain. வசனம் 17. அப்பொழுது யோய்தா அவர்கள் கர்த்தருடைய ஜனமாகி இருக்கிறபடினால் ராஜாவும் ஜனங்களும் கர்த்தருடனே உடன்படிக்கை பண்ணவும் ராஜாவும் ஜனங்களும் ஒருவரை ஒருவர்கள் உடன்படிக்கை பண்ணவும் செய்து, and Jehoiada made an covenant, but when the Lord and the kings and the people that they should and be the Lord and people, but when the kings also and the people. வசனம் 18. பின்பு தேசத்தின் ராஜாக்கள் எல்லோரும் பாகாலின் கோவில்களில் போய் அதை இடித்து அதன் பலிப்பீடங்களையும் அதன் விக்கிரகங்களையும் முற்றிலும் உடைத்து, பாகாலின் பூஜைக்காரர்களாகிய மத்தியானை பலிப்பீடங்களையும் மாத்தேயனை பலிப்பீடங்களும் முன்பாக கொன்று போடப்பட்டார்கள். ஆசாரியன் கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கும் உத்தியோகஸ்தர்களையும் ஏற்படுத்தினான். And all the people of the lands and went into the house of the Baals, and broke into down is an altar and is an image broke they in the pins Turgotli, and slave Metan the prison of Baal, and before the altars, and the priest appointed officers over this house of the Lord. வசனம் 19. 100 பேருக்கு அதிபதிகளையும் தலைவர்களையும் காவலர்களையும் தேசத்தின் ஜனங்களையும் கூட்டி ராஜாவை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து இறங்க பண்ணி அவனை காவலர்களின் வாசலில் வழியாய் ராஜா அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போய் போனார்கள். அங்கே அவர்கள் ராஜாக்களுடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தான். And he took the rulers over the hand, and the captains and the ground, and all the peoples of the land, and they brought down the king from the house of the Lord, and come by the way of the gate, the ground to the king's house, and the set, and this thereon of the kings. வசனம் 20. தேசத்தின் ஜனங்கள் எல்லோரும் மகிழ்ந்து நகரம் அமைதலாயிற்று. அத்தேலியானை ராஜாவின் அரண்மனை அண்டையிலே பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். And all the people of the lands and rejoiced, and the city was an equity, and they slave Athaliah with this sword, and besieged the king's house. வசனம் 21. யோகாஸ்
ராஜாவாகிற பொழுது 7 வயதாய் இருந்தான். 7 years old and was an Joash when he and began to the reign.